ஓ, தங்கச்சிக்கு நியாயம் கேட்க வராளோ? டேய், ஏன்டா உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு? இவ தங்கச்சி பின்னாடி போய் சுத்திட்டு இருக்க? ச்சே, அப்பம் பெரிய அசிங்கப்படுத்துறடா. நீங்க எல்லாம் ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு இருக்கீங்கல்ல, மத்தவங்க தப்பு செஞ்சா கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஆனா உங்க பையன் என்ன செய்யறான் தெரியுமா? இல்லையே, இவன் எதுவும் பண்ணலன்னு சொன்னா. என்ன பண்ணல? காலேஜ் போயிட்டு வரவ பின்னாடி விடாம சுத்தி வம்பு பண்றான். மோசமா தப்பு தப்பா பேசிருக்கான். கேட்டா நான் பிரசிடென்ட் மகன், என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றானா. அதான் நேர்லயே கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அதுக்குதான் வந்திருக்கியா? சரி, கேளு. நீ என்னென்னலாம் கேக்குறியோ கேளு, நானும் பாக்கறேன். என்னங்க, உங்க பையன் தப்பு பண்றான்னு சொல்றேன், நீங்க கண்டிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க. அவன் அப்படி என்ன தப்பு தான் பண்ணிட்டான்ற? என்னவோ உன் குடும்பம் பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுற. இங்க பாருங்க, நீங்க இந்த ஊரோட தலைவருங்கிற மரியாதையோட நான் பேச வந்திருக்கேன். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. இல்லன்னா என்ன பண்ணுவ? ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவியா? ஏய், உனக்கு என்ன தகுதி இருக்கு? கூட்டி பெருக்க போன இடத்துல வசதியா ஒருத்தனை பார்த்து அமுக்கி போட்டுட்டு பெருசா பேச வந்துட்ட. நீ எப்படி இருப்பியோ அப்படிதான் உன் தங்கச்சி இருப்பான்னு நினைச்சு பாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை பணக்கார வீட்டு பசங்களை எப்படி கவுக்கணும்ன்ற வித்த உன் தங்கச்சிக்கு தெரியலன்னா அதான் உனக்கு நல்லா தெரியும்ல. சொல்லிக் கொடு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உன் மகனுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்பதானே தெரியுது. ஏய், என்ன எங்க அப்பாவே திட்டுறியா? தொலைச்சிருவேன், தொலைச்சு. டே இருடா. உள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சிருக்குன்னு அது நம்புது. ஏதோ கத்துது, கத்திட்டு போட்டுன்னு விடு. பூச்சியா இருந்தாலும் அடிச்சா திரும்ப கொத்தும். உங்க மகன் எப்படி நடந்துக்கிறான்னு வீடு தேடி வந்து சொல்லிருக்கேன். இன்னொரு வாட்டி என் தங்கச்சி பின்னாடி சுத்தி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணான்னா அப்புறம் உங்க மகன் உங்களுக்கு பையனா இருக்கவே மாட்டான். ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? டேய், இவகிட்ட எல்லாம் சண்டை போட்டு நம்ம தகுதியை குறைச்சு கூடாதுடா. விடுறா, பாத்துக்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படி ஏறி என்னையவே மிரட்டிட்டு போவா. அவளை அங்கனுக்குள்ளேயே வச்சு வகுந்து விட்டுருக்கணும். அவளை பிரசிடென்ட் ஏன் கால் பண்றாரு? சொல்லுங்க பங்காளி, என்ன விஷயம்? யோ சுதாகர், நீ மட்டும் அவளை அன்னைக்கு மிச்சம் வைக்காம முடிச்சு விட்டுருந்தனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நிக்குமா? எல்லாம் ஒன்னால வந்ததியா? பொறுங்க, ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் கோவப்படுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னத்தையா சொல்ற? அதான் அந்த அருணாச்சலம் தென்னந்தோப்புல வேலை செஞ்சுட்டு கடைசியில அவன் மகனே வளைச்சு போட்டால. என்ன பங்காளி நீங்க இவ்வளவு பேசிட்டு போன அப்புறம் அவளை சும்மா விட்டுருக்கிய? அவளை அங்கனே வச்சு பொழந்து கட்டுவோம் இல்லாம. சுதாகர், அவளெல்லாம் வெட்டி தூக்கி வீசி எறிய ஒரு நிமிஷம் ஆகாது. நான் அடுத்த எலெக்ஷன்ல நிக்கணியா, அதான் பாக்குறேன். ஆனா என் பையனையே மிரட்டிட்டு போனவளை சும்மா விட்டுற முடியுமா? நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். அவ உங்களை விட எனக்கு தான் முதல் எதிரி.
அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளை எப்ப பண்ணணும், எப்படி பண்ணேன்னு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். என்னமோ பண்ணி தொலையா. அவளை ஏதாவது செஞ்சாதான் என் ஆத்திரமே அடங்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம் பங்காளி. நான் சொல்லும் போது மட்டும் உங்க பையனை நான் சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ சொல்லு, நான் பையனை வர சொல்றேன். ஊரு ஃபுல்லா உரண்டை இழுக்கிறியா? பெரிய லேடி பீஸ் தான் நினப்பு. உன்னோட ஜோலி என்னைக்கு மொத்தமா முடிக்கிறேன்டி. என்ன சுதாகர், என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. அந்நியாரா, ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன, அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளா? ஊர்லயே இல்லையா? அதுக்குள்ளேயவா? கொஞ்சம் பொறுங்க அந்நியாரா. இப்பதானே ஒரு விஷயத்துல அவ தலையிட்டு இருக்கா. அதை எப்படி ஊதி பெருசாகலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்க அந்நியாரா. யோசிக்காதீங்க, உடனே செஞ்சு முடிங்க. பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்நியாரா. நீங்க ஏன் பொங்குறியா? பொங்கல் முடிஞ்சு ஊருக்கு வர்றப்ப உங்க பையன் சூர்யா மட்டும்தான் வருவாப்ல. அதுக்கு நான் பொறுப்பு அந்நியாரா. ரொம்ப சந்தோஷம். மொத்தத்துல அந்த தோட்டக்கார பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அம்மாச்சி, அடுத்து என்ன செய்யணும்? பொங்க பானையை எடுத்து அடுப்புல வச்சு தண்ணிய ஊத்து. சரி சரி, இப்ப பண்ணிடுறேன். என்னடி நேரமாவது, நந்தினியையும் மாப்பிள்ளையும் காணுமே. அம்மாச்சி, அக்கா சேலை மாத்திக்கிட்டு இருந்துச்சு. ஏமா சேலை மாத்துறதுக்கு இவ்வளவு நேரமா? போய் பாரு, சீக்கிரமா வர சொல்லு. அத்தை, புள்ளையார் பிடிச்சி அரும்புல எல்லாம் வச்சுட்டேன். நீங்க ஊதுபத்தியை மட்டும் பொருத்தி வைங்க. அதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும் மாப்பிள்ள, அதுதானே முறை. அப்ப சின்னையா வரட்டும், அவரை செய்ய சொல்லுவான். அதுவும் சரிதான், அவர் வரட்டும். வாக்கா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஜோடி பொருத்தம் அல்லதுக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லா இருக்கீங்க. அப்படியா? நான் வேஷ்டி எல்லாம் கரெக்டா கட்டியிருக்கேனா? சூப்பரா இருக்கா? அதெல்லாம் பிரமாதங்கயா. உங்களுக்கு என்ன, எங்க ஐயா பெத்த தங்கத்துக்கு எதை கட்டினாலும் அருமையா தானே இருக்கேன். அப்போ அக்கா? எது, நம்ம வீட்டு மகாராணி ஆச்சே, சும்மா வா. தம்பிக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அப்படியா? இந்த ப்ராசஸ்லாம் நான் தான் பண்ணணுமா? ஓகே மாமனாரே, நான் என்ன பண்ணணும்? அத்தை, அந்த ஊதுபத்தி எடுத்து ஐயாட்ட கொடுங்க. கொடு. இத இந்தாங்க. அந்த புள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன்ல, அதுல காட்டிட்டு அந்த பழத்துல குத்தி வைங்க. ஓ, ஓகே. வாங்க முன்னாடி.